ஒரு விழாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் செல்ஃபி எடுக்க போனது வந்து அவர் தட்டி விட்டுட்டாரு. தட்டி விட்டது அது பெரிய வைரல் ஆச்சு. அன்றைக்கி பெருசாக ட்ரால் பண்ணாங்க. அந்த அளவுக்கு கோவக்காரரா, அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாரா அப்படின்னா பல நடிகைகள் அன்றைக்கி உச்சத்தில் இருந்த நடிகைகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிவகுமார் சாரை காதலிச்சிருக்கிறாங்க. சிவகுமார் சாரை திருமணம் செஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. ஆனால் சிவகுமார் சார் வந்து பார்த்திங்கன்னா அவர் அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் அந்த விழாவில் வந்து கலந்துக்கிட்டு ஷீல்டு கொடுத்தாரு எல்லாருக்கும். ஸோ அவருக்கு ஒரு அழைப்பிதழ் பாலச்சந்தர் சார்ட்டு வந்தோடனே அவர் வந்து அவருடைய மேனேஜரை அனுப்பிச்சு அப்பாட்ட வந்து ஒரு நாள் மட்டும் பர்மிஷன் கேட்குறாரு. அப்பா அந்த மேனேஜர்கிட்ட சொல்கிறாரு, எல்லாமே வந்து பிளான் பண்ணியாச்சு தம்பி, உங்களுக்கு தெரியும் அது ரொம்ப கஷ்டம், ஒரு தயாரிப்பாளராக ஒரு இயக்குனராக அது பண்ண முடியாது, அதனால் குறிப்பிட்ட நாளில் வர சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. 7 மணிக்கு ஷூட்டிங்கை வந்து கேமரா ஆன் பண்ணணும். அவுடோர் லொக்கேஷனு ஊட்டியில். பார்த்தீங்கன்னா 6:30 மணிக்கெலாம் எல்லாம் யூனிட்லாம் அசம்பிள் ஆகிடுறாங்க. அப்பா வந்து டென்ஷனாக இருக்கார். ஏன்னா வந்து சிவகுமார் சார் வந்தால் தான் ஸ்கிரிப்ட் படி பிளானிங் படி அந்த சீனை எடுக்க முடியும். சிவகுமார் சார் வரல. கரெக்டாக படப்பிடிப்பு முடிஞ்சோன்னே வந்து சிவகுமார் சார்கிட்ட வந்து அப்பா சொல்கிறாரு, உங்களுடைய தேங்க்ஸ் ஃபார் யுவர் கோஆப்ரேஷன், நான் வந்து படம் ரெடியானான்னு உங்களுக்கு போட்டு காட்டுறேன் அப்படிங்கிறாரு. தேங்க்யூ வெரி மச், நான் படம் வந்து தியேட்டரில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. சினிமா என்பது வேறு, அது தொழில். நம்மளுடைய பர்சனல் வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை என்பது வேறு, அது குடும்பம் அப்படிங்கிறது சரியாக பிரித்து சரியாக புலனாய்வு பண்ணி வாழக்கூடிய ஒரு மனிதராக சிவகுமார் சார் இருக்கார். 250-300 கோடி ரூபாய்க்கு டி நகரில் வீடே கட்டியிருக்கிறாங்க. அப்படி அவ்வளோ வாழ்க்கை, பணம், வசதி எல்லாம் இருக்கும்போது அந்த லட்சுமி அம்மா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரணமான ஒரு சின்ன சங்கிலி போட்டிருப்பாங்க, ஒரே ஒரு வளையல் போட்டிருப்பாங்க, அதுக்கு மேலே எதுவுமே போட மாட்டாங்க, சாதாரண ஒரு தோடு போட்டிருப்பாங்க. இதுனா சித்தின்னு ஒரு சீரியல்னு நினைக்கிறேன். அந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா ராதிகா கூப்பிட்றாங்க. அன்னைக்கு வந்து ஒரு நல்ல அற்புதமான கதாபாத்திரம் சிவகுமார் சார் கொடுக்குறாங்க. அந்த படம் வந்து சின்ன திரையாக இருந்தால் கூட ஆமாம் நடிக்க ஒத்துட்டு அதில் நடிக்கிறாரு. அப்படி வந்து அந்த சீரியலில் நடிக்கும் போது அவருக்கு ஏற்பட்ட ஒரு கசப்பான சம்பவம் அது என்ன அப்படின்னா, இருக்கிற ஜென்சி கிட்ஸ் 2K கிட்ஸ்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா சூர்யாவோட அப்பா கார்த்திகோட அப்பான்னு நினைக்கிறாங்க. சூர்யாவும் கார்த்திக்கும் விதை போட்டதே இந்த ஆலமரம் தான். ஃபில்மேட் தமிழர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் ரஞ்சித். இந்த ஒரு ஸ்பெஷலான ஒரு கான்வர்சேஷன் தான் இப்போ நம்ம தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு அவர்களுடைய ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர். ஸோ இந்த கான்வர்சேஷன் நம்ம யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக தமிழ் சினிமாவில் மார்க்கண்டேயன் அப்படின்னு எல்லாருமே கொண்டாடக்கூடிய ஒரு நடிகர், ஒரு நல்ல தந்தை, ஓவியர், இந்த நிறைய பேர் இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம், சிவகுமார் அவர்கள். ஸோ அவரை பற்றி பேசுறதுக்காக தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய ஓன் ப்ரொடக்ஷனில், இவங்க அப்பாவுடைய டைரக்ஷனில் 4 படங்கள், தீர்ப்புகள் திருத்தப்படும், தண்டிக்கப்பட்ட நியாயங்கள், பௌர்ணமி அலைகள், பன்னீர் நதிகள், 4 படங்கள் சிவகுமார் சார் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஒரு அனுபவம் பற்றி இவர்கிட்ட நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர் சார். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சிவகுமார் சார் நிறைய விஷயங்கள் அவரை பற்றி பேசலாம். ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்சி கிட்ஸுக்கு அவர் யார் அப்படின்றது தெரிய மாட்டேங்குது. அவர் அந்த செல்ஃபோனை தட்டி விட்டது, கோவப்படுறது, இந்த மாதிரி தான் தெரிய தவிர்த்து அவருடைய இன்னொரு முகம், பார்க்காத முகம் வந்து நிறைய பேருக்கு தெரியல. ஸோ 4 படங்கள் உங்களுடைய பேனரில் அவர் பண்ணியிருக்காரு. எப்படி சிவகுமார் சார்? சிவகுமார் சார் வந்து ஒரு ஜென்டில்மேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது இந்த சினிமா துறைக்கு வந்து இந்த சினிமா துறையில் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக, ரொம்ப வந்து நேர்மையாக, ரொம்ப வந்து அதாவது கரெக்டாக இருக்கிறது அப்படின்னா அது ஒரு சிலர் தான் இருப்பாங்க. அந்த ஒரு சிலரில் ஒருத்தர் வந்து சிவகுமார் சார். சிவகுமார் சார் வந்து கிட்டத்தட்ட எங்கள் அப்பாவோட 82லேருந்து பயணிச்சுட்டு வந்தார். இன்றைக்கும் வந்து நம்ம குடும்பத்தோடு பயணிச்சிட்ருக்காரு. ஏதாவது நம்ம குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னா ஏதாவது ஒரு சந்தோஷமான சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் சிவகுமார் சார் வந்து கலந்துக்குவார். இன்னும் தொடர்பில் தான் இருக்கார். ஃபோன் பண்ணி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, அம்மா எப்படி இருக்காங்க, எல்லாமே வந்து சிவகுமார் சார் கேட்டுப்பார். இது வரைக்கும் அப்பா வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 படங்கள் வந்து இயக்கி தயாரிச்சிருக்கிறாங்க. எத்தனையோ நடிகர்களோடு பயணிச்சிருக்கிறாங்க. ஆனால் யாருமே வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்குறதே கிடையாது. அது ஒரு காலகட்டத்தோடு அந்த படம் நடக்கிற அந்த சூழ்நிலைக்கு அப்புறம் அவங்க விலகி வேறு பக்கம் போயிருக்காங்க. ஆனால் சிவகுமார் சார் தான் இன்றைக்கி வரைக்கும் நம்மளுடைய குடும்ப நண்பராக தொடர்பில் இருக்கார். ஸோ சிவகுமார் சாரை பற்றி சொல்லணும்னா நிறைய பேர் இன்றைக்கி இருக்கிற ஜென்சி கிட்ஸ்க்கெலாம் தெரியாது. அவர் யார் அப்படின்னு தெரியாது. சூர்யாவோட அப்பா அப்படின்னா தான் தெரியும். அது ஒரு விழாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் செல்ஃபி எடுக்க போனது வந்து அவர் தட்டி விட்டுட்டாரு. தட்டி விட்டது அது பெரிய வைரல் ஆச்சு. அன்றைக்கி பெருசாக ட்ரால் பண்ணாங்க. அந்த அளவுக்கு கோவக்காரரா, அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாரா அப்படின்னா நிச்சயமாக வந்து கோவக்காரர் தான், நிச்சயமாக வந்து ஸ்ட்ரிக்டாக இருப்பார். ஆனால் வந்து அந்த கோவத்தில் ஒரு நியாயம் இருக்கும்.
அவர் வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடிகர்களுக்கு இன்னைக்கு சுதந்திரம் கிடையாது. இப்போ இன்னைக்கு இருக்கிற நடிகர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சுதந்திரம் அப்படின்னா இருக்கா அப்படின்னா கிடையவே கிடையாது. இப்போ வந்து இருக்கிற டாப் ஸ்டார்ஸோ இல்லை வந்து பிரபலமான நடிகர்களோ ஒரு ஒரு சுதந்திரமாக ஒரு மாலுக்கு போக முடியுமா, ஒரு பீச்சுக்கு போக முடியுமா, இல்லை வந்து ஒரு 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 ஏதாவது அவங்க நினைக்கிற மாதிரி ஒரு பார்க்குக்கு போக முடியுமா, ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியுமா அப்படின்னா அது இல்லை இன்னைக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது சிவகுமார் சார்லாம் ஒரு மூத்த நடிகராக இருக்கார். எப்போவுமே போய் இந்த செல்ஃபி கல்ச்சர் வந்ததுக்கப்புறம் சார் அவங்களுடைய மூடு என்ன, அவங்களுடைய அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, என்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, எதுவுமே உடல் உபாதைகள் இருக்கலாம், வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம், எதுவுமே உணராமல் போய் செல்ஃபி எடுக்கிறது அதெல்லாம் வந்து சரியான விஷயம் கிடையாது. அது சரியான பார்வையும் கிடையாது, சரியான விஷயம் கிடையாது. ஒரு ரசிகன் வந்து ஒரு நடிகரை பார்த்து செல்ஃபி எடுக்கணும், ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது தப்பு இல்லை. ஆனால் அந்த நடிகரும் ஒரு சராசரி மனிதர்கள் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட மூடையும் நம்ம வந்து பார்க்கணும், அவங்களுடைய மனநிலையும் நம்ம பார்க்கணும். அப்படி தான் ஏதோ ஒரு கோபம் ஒரு ஏஜுக்கு அப்புறம் சார் சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் உங்களுக்கு இரிட்டேட் ஆகலாம், ஒரு கோபத்தை உண்டு பண்ணலாம். அந்த மாதிரி தான் அது நடந்த ஒரு சம்பவமே தவிர சிவகுமார் சார் வந்து அதாவது வந்து யாரையும் அவமதிக்கிற ஆள் கிடையாது. யாரையும் வேணும்ட்டு அவமதிக்கணும், யாரையும் திட்டம் போட்டு வந்து கேவலப்படுத்தி பேசணும் அப்படின்லாம் கிடையாது. பல நடிகைகளோடு நடிச்சிருக்கிறாரு. அவரே வந்து சொல்லியிருக்காரு, அந்த பல நடிகைகள் அன்னைக்கு உச்சத்தில் இருந்த நடிகைகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிவகுமார் சாரை காதலிச்சிருக்கிறாங்க, சிவகுமார் சாரை திருமணம் செஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. ஆனால் சிவகுமார் சார் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அதாவது திருமண வாழ்க்கை என்பது ஒரு நல்ல மனைவியோடு அமையணுங்கிறதுக்காண்டி அவங்க வீட்டில் பார்த்த பெண்ணை தான் அவங்க கல்யாணம் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மிக ஒழுக்கமான வாழ்க்கை. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சினிமா துறையிலிருந்து ஒழுக்கமான வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒழுக்கமான வாழ்க்கை இன்னை வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்காரு. யாராவது ஒருத்தர் வந்து இன்னைக்கு சிவகுமார் சாரை பற்றி ஒரு தப்பான ஒரு வார்த்தை சொல்லணுமா, ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட முடியுமா? யாராலையும் சொல்ல முடியாது. அப்படி ஒருத்தர் வாழ்றார் அப்படின்னா அது எவ்வளோ கஷ்டம். அதாவது நீங்கள் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, சினிமா துறை ஒழுக்கமில்லாத துறை. அந்த ஒழுக்கமில்லாத துறையில் ஒருத்தர் ஒழுக்கமாக வந்து கிட்டத்தட்ட 60 வருடங்களாக ட்ராவல் பண்ணுறார் அப்படின்னா அங்கே தான் நம்ம அவரை பாராட்டணும். அந்த மாதிரி வந்து ரொம்ப டீசெண்டான, ரொம்ப மற்றவங்களுடைய பிரச்சனைகளை கேட்டு தெரிஞ்சுக்கிற பக்குவம், பொறுமை எல்லாமே உள்ள ஒரு நல்ல மனிதர் சிவகுமார் சார். ஒரு பக்கம் இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் சொல்கிறீங்க, இருந்தாலும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர் எப்படி இருப்பார்? ஷூட்டிங்க்கு வர்றதாகட்டும், அங்கே ஒரு சீன் சொல்லும்போது அதுக்கேற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எப்படி வரும்? ஷூட்டிங் ஸ்பாட்டில் எப்படி இருப்பார் அப்படின்னா சார், நீங்கள் காலையில் 7 மணிக்கு ஷாட் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 6:45க்கெலாம் மேக்கப்போடு வந்து சிவகுமார் சார் வந்து ஸ்பாட்டில் நிற்பார். அது டயலாக்கெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னா முன்னாடியே வந்து அந்த டயலாக் பேப்பர்ஸை வாங்கிட்டு போய் மனப்பாடம் பண்ணி அது வந்து அடுத்த நாள் வந்து டேக்கெல்லாம் போகாமல் அழகாக பேசி கொடுத்துட்டு போயிடுவார். இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு உதாரணம் சொல்லணும்னா, பௌர்ணமி அலைகள்னு ஒரு படம். அந்த படமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கோர்ட் சீன்ஸாக இருக்கும், கோர்ட் ரூம் ட்ராமாவாக இருக்கும். டயலாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 1.5 பக்கம் 2 பக்கம் லென்த்தி டயலாக்காக இருக்கும். த்ரூட்டாக வந்து பேச வேண்டியிருக்கும், கட்டே பண்ணாமல் ஒரு ட்ராலி போடுவாங்க, பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி டயலாக்ஸ்லாம் இருக்கும். இப்போயும் நீங்கள் பௌர்ணமி அலைகள் பார்த்தீங்கன்னா நிறைய டிவியில் போடுறாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளவு அற்புதமாக வந்து அந்த படத்தில் நடிச்சிருப்பார் சிவகுமார் சார். அந்த டயலாக்ஸ் எல்லாம் முன்னாடியே அப்பா கிட்ட வாங்கிட்டு போய் காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு மொட்டை மாடியில் போய் அங்கே மொட்டை மாடியில் ஒரு சின்ன லைட் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுவாராம். அதாவது அவர் மனைவிகிட்ட சொல்லுவாராம், சிவகுமார் சாரோட ஒய்ஃப் கிட்ட, அம்மா நீ வந்து கரெக்டாக 3 மணிக்கெலாம் எந்திரிச்சு விட்டுருமா, அவர் வந்து பாஸ்கர் பயங்கரமான ஸ்ட்ரிக்டான ஆள், ஒரு கொஞ்சம் லேட்டாக போனால் கூட திட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஷூட்டிங் மட்டும் இல்லை எல்லா ஷூட்டிங்க்கும் வழக்கமாக போகிறவர் தான். இங்கே என்ன ஏன் 3 மணிக்கு எழுப்பி விட்டுருமா, கொஞ்சம் லேட்டாக போனால் கூட திட்டுவாருன்னு சொல்கிறார் அப்படின்னா, சிவகுமார் சார் எப்படி வந்து ரொம்ப டிசிப்ளினாக இருப்பாரோ அப்பாவும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டிசிப்ளினாக இருப்பார். 7 மணிக்கு கேமரா ரன் ஆகணும்னா 7 மணிக்கு கேமரா ரன் ஆகணும். அப்படி வந்து சிவகுமார் சாரும் அப்பாவும் வந்து தீர்ப்புகள் திருத்தப்படலாம், தண்டிக்கப்பட்ட நியாயங்கள், பௌர்ணமிகள், 3மே வந்து வெள்ளி விழா படங்கள். அதுக்கப்புறம் பன்னீர் நதிகள்னு ஒரு படம் பண்ணாங்க. ஸோ இந்த 4 படம் சிவகுமார் சாரோட தொடர்ந்து பண்ணது காரணம் என்னன்னா 2 பேரும் ரொம்ப ஜெல் ஆயிட்டாங்க. அதாவது ஆமாம், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இவரும் பெர்ஃபெக்டாக வந்து கோஆப்ரேட் பண்ணுவார். ஒரு தேதி கொடுத்துட்டாருன்னா சொன்னபடி வந்து கோஆப்ரேட் பண்ணுவார், சொன்ன மாதிரி வந்து நிற்பார். பஞ்சுவாலிட்டி அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னொரு சம்பவத்தை நம்ம இங்கே நினைவு கூறலாம். அது என்ன அப்படின்னா, பன்னீர் நதிகள்னு ஒரு படம், அது சிவகுமார் சாரோட வந்து சேர்ந்து அப்பா ஒர்க் பண்ணுறாரு. அந்த படத்தில் வந்து அமலா, ஜெயஸ்ரீலாம் நடிச்சிருக்காங்க. அந்த படத்தினுடைய முதல் நாள் ஷூட்டிங் வந்து ஊட்டியில் பிளான் பண்ணியிருக்காங்க. அப்பாவை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே ட்ரெயின் டிக்கெட்டு, பஸ் டிக்கெட்டு, ரூமுடைய புக்கிங்கு, அங்கே லொக்கேஷன் உள்ள பேமெண்ட்டு எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணுவாங்க. ஸ்கிரிப்ட் பேப்பரில் இருக்கும். உங்களுக்கு பேப்பர் எடுத்துகிட்டு இப்போ இந்த பவுண்டட் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஒரு டயலாக் கூட மாற்ற மாட்டார், ஒரே ஒரு டயலாக் கூட மாற்ற மாட்டார். எழுதி அடித்து மாற்றி திருத்தி கரெக்ட் பண்ணிட்டு போயிடுவார். ஆனால் அந்த போனதுக்கப்புறம் ஸ்பாட்டில் மாற்றுறது,
ஸ்பாட்டில் இம்ப்ரூவைஸ் பண்ணுறது அதெல்லாம் அவர் பண்ண மாட்டார். அது வந்து அவர் ஸ்ரீதர் சார் ஸ்கூல்லேருந்து வந்தவர், டேரக்டர் ஸ்ரீதர் சார் ஸ்கூல்லேருந்து வந்தவர். அந்த மாதிரி ஒரு 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 பிரின்சிபல்ஸ் பாலிசிஸோட கிட்டத்தட்ட சொல்லப்போனால் ஹாலிவுட்டில் இப்படி தான் படம் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ஒரு பேப்பர் ரெடி பண்ணிவிட்டு ஸ்பாட்டுக்கு போயிட்டாங்கன்னா எதுவுமே கரெக்ஷன்லாம் பண்ண மாட்டாங்க. அப்படி வந்து பக்காவாக பிளான் பண்ணியிருப்பார். சிவகுமார் சார் வந்து அந்த படத்துக்கு தேதி கொடுத்துட்டாரு. அந்த அந்த பௌர்ணமியிலோட ஷூட்டிங்கு அது ஊட்டியில் முதல் நாள், அன்னைக்கு முதல் நாள் வந்து ஷூட்டிங்கு. அதுக்கு எல்லாமே வந்து சிவகுமார் சாருக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. சிவகுமார் சாருக்கு மட்டும் முக்கியமான நடிகர்னால அவருக்கு வந்து கோயம்புத்தூர் வரைக்கும் ஃப்ளைட் டிக்கெட் போட்டாச்சு. அங்கே ஃப்ளைட்லேருந்து காரில் ரிசீவ் பண்ணி ஊட்டிக்கு வந்து தங்கி நான் படப்பிடிப்பில் கலந்துக்கிற மாதிரி எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. அன்னைக்கு அது என்னன்னா சிந்து பைரவின்னு ஒரு படம், அது வந்து பாலச்சந்தர் சார் படம். அந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படமாக இருந்துச்சு. அந்த படத்தினுடைய 100வது நாள், அது யதார்த்தமாக பார்த்தீங்கன்னா 100 நாள் ஓடி அதனுடைய ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பன்னீர் நதிகள் ஷூட்டிங் பிளான் பண்ணியிருக்கோம்ல ஃபர்ஸ்ட் டே ஊட்டியில், அதுக்கு நாள் நைட்டு வந்து இங்கே அந்த 100வது நாள் விழா. அந்த விழா வந்து ரொம்ப முக்கியமான விழாவாக இருந்துச்சு. எப்படி அப்படின்னா அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் அந்த விழாவில் வந்து கலந்துக்கிட்டு ஷீல்டு கொடுத்தாரு எல்லாருக்கும். அப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் சிவகுமார் சாருக்கே தெரியுது இப்படி ஒரு விழா வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ அவருக்கு ஒரு அழைப்பிதழ் பாலச்சந்தர் சார்ட்டு வந்தோடனே அவர் வந்து அவருடைய மேனேஜரை அனுப்பிச்சு அப்பாட்ட வந்து ஒரு நாள் மட்டும் பர்மிஷன் கேட்குறாரு. ஒரே ஒரு நாள் பெர்மிஷன் கேட்குறாரு. அதாவது இந்த விழாவில் கலந்துக்கிட்டு நான் கிளம்பி வந்து அடுத்த நாள் கலந்துக்கிறேன், முதல் நாள் இல்லாமல் 2வது நாள் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பெர்மிஷன் கேட்குறாரு. அப்போ அந்த மேனேஜர்கிட்ட சொல்கிறாரு, எல்லாமே வந்து பிளான் பண்ணியாச்சு தம்பி, உங்களுக்கு தெரியும் ஒரு நடிகர் எப்போ வரணும், எத்தனை நாள் நடிக்கணும், என்னைக்கு வந்து முடித்தோன்னே உடனே இம்மீடியட்டாக ஃப்ளைட் டிக்கெட்டோ ட்ரெயின் டிக்கெட்டோ போட்டு அனுப்பணும், எல்லாம் நம்ம கம்பெனியில் பிளானிங்காக இருக்கும். சிவகுமார் சாருக்குமே அது தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த ஷெடியூலில் ஒரே ஒரு நாள் நான் கை வச்சேன்னா டோட்டல் ஷெடியூலுமே வந்து ரொம்ப ஷஃபில் ஆயிரும். அது ரொம்ப கஷ்டம். ஒரு தயாரிப்பாளராக ஒரு இயக்குனராக அது பண்ண முடியாது. அதனால் குறிப்பிட்ட நாளில் வர சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார். சிவகுமார் சார் பர்மிஷன் கேட்குறாரு. தயாரிப்பாளர் இயக்குனராக இவர் மறுத்துறாரு. இதை வந்து அந்த மேனேஜர் போய் சிவகுமார் சார்கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து பெர்மிஷன் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறார். அப்படின்னோடனே சிவகுமார் சாருக்கு என்ன வருத்தம்னு தெரில. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 படங்கள் ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது 4வது படம். இந்த காலகட்டமே பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 வருஷ காலகட்டங்கள். ஸோ இவ்வளோ தூரம் நட்பாக இருக்கிறவங்க ஒரே ஒரு நாள் பெர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு ஒரு வருத்தம் அவருக்கு வந்துச்சா என்னன்னு தெரில. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த மேனேஜர் மூலமாக உடனே அந்த ஃப்ளைட் டிக்கெட்டை நமக்கு திருப்பி கொடுத்து விட்றாரு. திருப்பி வந்து மேனேஜர் வராரு, என்ன சார் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டோன்னா, சார் இந்த ஃப்ளைட் டிக்கெட்டை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போக சொன்னார், இதை கேன்சல் பண்ணிடுவீங்களா அப்படின்னா. அப்பா என்ன நினச்சிக்கிட்டாரு, அப்போ சிவகுமார் சார் வரமாட்டார்னு அர்த்தமா, அப்படி தானே பொருள் ஆகுது, வரமாட்டான்னு அர்த்தமா, நான் என்ன பண்ணுறேன் பார் அப்படிங்கிற மாதிரி ஏதோ மேனேஜர்கிட்ட வந்து கோபமாக பேசியிருப்பார் போல். இவருமே வந்து இயல்பாக கோபமாக பேசுவார், மனசில் எதுவும் வச்சுக்க மாட்டார். அப்படின்னோட அந்த ஃப்ளைட் டிக்கெட்டை நீங்கள் வச்சுட்டு போங்க டேபிள் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் மேனேஜர் போய் கிளம்புறாரு. ஸோ இங்கே மேனேஜர் அப்படி நடுவில் இந்த பக்கம் அப்பா, இந்த பக்கம் சிவகுமார் சார்னும் போது இந்த கம்யூனிகேஷன் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. 1-to-1 பேசியிருந்தாங்கன்னா, ஒரு தொலைபேசியில் 2 பேரும் பேசியிருந்தாங்கன்னா, இல்லை அவர் நேராக வந்து பேசியிருந்தாங்கன்னா, இல்லை இவர் நேராக போய் அவர்கிட்ட பேசியிருந்தாங்கன்னா பிரச்சனை ஆயிருக்காது. ஸோ மேனேஜர் நடுவில் இருந்ததுனால என்ன நடந்துச்சுன்னு தெரில. அங்கே போய் அவர் என்ன சொன்னான்னு தெரில. அவர் வந்து அந்த டிக்கெட்டை கொடுத்து விட்டார். அதுக்கப்புறம் அப்பா வந்து சொன்ன தேதியில் நான் ஊட்டியில் 7 மணிக்கு ஷாட் வச்சுருக்கேன், அந்த தேதியில் சிவகுமார் வரணும், கேமரா முன்னாடி நடிக்கணும், நிற்கலைன்னா நடக்கிறதே வேறு அப்படின்னு மேனேஜர்கிட்ட சொல்லி அனுப்பிச்சிட்டார். இதை போய் மேனேஜர் சொல்கிற விதம்னு ஒன்று இருக்கும்ல, சார் பயங்கரமாக கத்துறார் சார், அவர் வந்து நின்னே ஆகணும், இல்லைன்னா என்ன நடக்கும் பார் அப்படிங்கிறார் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரா என்னன்னு நமக்கு தெரியாது. ஸோ சிவகுமார் சார் என்ன பண்ணிட்டாரு, அந்த டிக்கெட்டை கொடுத்து விட்டார்ல, அப்பா வந்து பிளானிங் படி போயிட்டார். அதாவது இவர் வரமாட்டேங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஸோ நம்ம வந்து புக் பண்ணியிருக்கோம், ஒரு தயாரிப்பாளர் பணம் கொடுத்துருக்கோம், ஆனாலும் அவர் வரமாட்டாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் பிளான் படி அவர் கிளம்பிட்டார். 7 மணிக்கு ஷூட்டிங்கை வந்து கேமரா ஆன் பண்ணணும், அவுடோர் லொக்கேஷனு ஊட்டியில். பார்த்தீங்கன்னா 6:30 மணிக்கெலாம் எல்லாம் யூனிட்டெல்லாம் அசம்பிள் ஆகிடுறாங்க. அப்பா வந்து டென்ஷனாக இருக்கார். ஏன்னா வந்து சிவகுமார் சார் வந்தால் தான் ஸ்கிரிப்ட் படி பிளானிங் படி அந்த சீனை எடுக்க முடியும். சிவகுமார் சார் வரல. ஸோ அவர் வந்து ஸ்மோக் பண்ணுவார். அப்பா சிகரெட்டை ஊதி 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 போட்டுக்கிட்டே இருக்கார். சிவகுமார் சார் என்ன பண்ணுறாருன்னா, இந்த விழா, இந்த சிந்து பேரை விழாவில் வந்து சாயந்தரம் 7 மணிக்கெல்லாம் போய் அட்டன் பண்ணிவிட்டு, முதல்ல எனக்கு ஷீல்டு கொடுக்க சொல்லுங்கன்னு சொல்லி எம்ஜிஆர் கையில் ஷீல்டு வாங்கிட்டு, வாங்கின கையோடே வந்து ஷீல்டையும் எடுத்து காரில் வச்சுட்டு ரெடியாக கார் நிற்கிது சிவகுமார் சாருக்கு. அந்த காரில் உடனே வந்து ஏறி டிரைவரை விட்டு விரட்டுவா ஊட்டிக்கு அப்படிங்கிறார். ஊட்டிக்கு விரட்டுன்னு விரட்டி வர்றாங்க. ஒரு 8 மணிக்கு மெட்ராஸ்லேருந்து கிளம்புறவர். கிட்டத்தட்ட கோயம்புத்தூர் நைட் ட்ராவலு. அன்றைய காலகட்டங்களில் ரோடெல்லாம் சின்னதாக இருக்கும். நான் சொல்கிறது 86ன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கிற சூழ்நிலை விரட்டி மேட்டுப்பாளையம் வந்து, மேட்டுப்பாளையத்துலேருந்து ஊட்டி வர்றதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல நின்று ஒரு இடத்துல ப்ரஷ் பண்ணிவிட்டு மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு, குளிக்க கூட கிடையாது, மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா 6:50க்கு வந்து ஒரு கார் வந்து உள்ளே என்ட்ரி ஆகுது, லொக்கேஷனில் என்ட்ரி ஆகுது, நிற்கிது.
படபடன்னு சிவகுமார் சார் வந்து இறங்கி வந்து நிற்கிறாரு ஸ்பாட்டில். எல்லாரும் இருக்காங்க, கிட்டத்தட்ட அன்னைக்கெல்லாம் யூனிட் வந்து ஒரு 50-60 பேர் தான். 50-60 பேர் நிற்கிறாங்க. அப்பா வந்து கோவமாக சிகரெட் குடிச்சிட்டு இருக்காரு. இவர் வந்துட்டாருன்னு பார்த்தோன்னே பேசாமல் உட்காந்துருக்காரு, எதுவுமே பேசலை. இவர் வந்து சட்டை பேண்ட்டு எல்லாத்தையுமே கழட்டி போட்டுறாரு வேகமாக. அவர் வந்து அவர் பர்சனல் ட்ரெஸ் இல்லையா, எல்லாத்தையும் கழட்டி போட்டு கொண்டாங்கப்பா அவங்க காஸ்டியூமை அப்படிங்கிறாரு. அந்த ஒரு 6:55 கரெக்டாக பேண்ட்டை போடுறாரு, சட்டையை போடுறாரு, தலையை டடரன்னு செய்கிறாரு. நான் ரெடி, உங்கள் டேரக்டர்கிட்ட சொல்லு அப்படிங்கிறார். 6:55க்கு 7 மணி கேமரா முன்னாடி வந்து நிற்கிறாரு. ரெடிப்பா ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து சீன் சொல்கிறாரு அசிஸ்டன்ட் டேரக்டர்கிட்ட. அசிஸ்டன்ட் டேரக்டர் போய் சார் இதான் சீனுங்கிறாங்க. 7 மணி கேமரா ரன் ஆகுது. ஸோ ஒருத்தருடைய அதாவது வந்து ஒருத்தருக்கு இது எப்படின்னா அந்த படத்தில் 2 பேருமே பேசிக்கல, முதல் நாள்லேருந்தே பேசிக்கல. அதாவது இப்படி இருந்த நண்பர்கள் கிட்டத்தட்ட வந்து சிவகுமார் சாரையும் அப்பா என்ன சொல்லுவாங்கன்னா புருஷன் பொண்டாட்டி மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில், இயக்குனரையும் அந்த நடிகரையும். அப்படி இருந்த 2 பேரும் பார்த்தீங்கன்னா பேசிக்கிறதே கிடையாது. அந்த படம் ஃபுல்லாகவே பேசலை. 45 நாள் அந்த படப்பிடிப்பு நடந்துச்சு, பேசவே இல்லை. அந்த அசிஸ்டன்ட் டேரக்டர்கிட்ட அப்பா வந்து சீன் சொல்லுவார். சொல்லியா நடிகர்கிட்ட போய் அப்படின்னு சொல்லுவார். அவர் போய் டயலாக் வந்து சிவகுமார்கிட்ட சொல்லுவார். சிவகுமார் சார் வந்து நடிப்பார். அப்பாவுக்கு வந்து பிடிக்கல அப்படின்னா ஒரு 1 மோர் எடுக்கணும், ஒரு டேரக்டராக ஃபீல் பண்ணார் அப்படின்னா எப்போ ஒரு 1 மோர் கேளு அப்படின்னுவார் அசிஸ்டன்ட் டேரக்டர்கிட்ட. அவர் போய் சார் ஒரு 1 மோர் கேட்குறாரு அப்படின்னோடனே ஏன் நான் நல்லா தானே நடித்தேன், எதுக்கு 1 மோர் அப்படின்னுவார் அவர். அதாவது அந்த உள்ளுக்குள்ளே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு. நல்லா தானே நடித்தேன், என்ன 1 மோர், என்ன நல்லா இல்லையாம்மா அப்படின்னு கேட்பார். இல்லை எனக்கு 1 மோர் வேணும் பண்ண சொல்லு அப்படின்னுவார் இவர். சரி ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு சிவகுமார் சார் பண்ணுவார். சிவகுமார் சாருக்கு நடித்ததில் ஏதாவது திருப்தி இல்லாமல் சில நேரங்கள் இருக்கும்ல, நம்மளே நடிக்கும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணலாமான்னு ஃபீல் ஆச்சுன்னா உங்கள் டேரக்டர்கிட்ட ஒரு 1 மோர் பண்ணணும்னு சொல்கிறார், நான் ஆர்டிஸ்ட்னு சொல்லுப்பா அப்படின்னோடனே இவர் அசிஸ்டன்ட் டேரக்டர் வந்து இங்கே சொல்லுவாங்க சார் ஒரு 1 மோர் கேட்குறாரு சார்னா. ஏன் நல்லா தானே நடித்தார், என்ன 1 மோர், எதுக்கு ஃபிலிமு சும்மாவா இருக்குது ஃபிலிமு அப்படின்னு அவர் கத்துவார். இல்லை எனக்கு ஒரு 1 மோர் வேணும், நான் இன்னொரு வாட்டி நடிக்கணும் அப்படின்னு அவர் சொல்லுவார். இப்படியே வந்து அந்த படத்தை வந்து முடித்தாங்க. அந்த படத்தினுடைய கடைசி நாள் படப்பிடிப்பு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் வந்து ஒரு பெரிய கோயில் இருக்கு இல்லையா, அந்த கோயிலில் தான் வந்து நைட் ஷூட் 3 நாள் வந்து பாட்டு. பனிவிலும் பருவநிலா பரதமும் ஆடுதே அப்படின்னு ஒரு பாட்டு. அமலா வந்து பரதநாட்டிய ட்ரெஸ் போட்டு ஆடுவாங்க. சிவகுமார் வந்து அந்த பாட்டை பாடிக்கிட்டே இருப்பார். அந்த கோயில் சுற்றி அந்த பிக்சரைசேஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் 3 நாள் இரவுக்கு நடிக்கிறார். 6 மணிக்கு ஆரம்பித்து 2 மணி வரைக்கும். ஒரு நாள் முடியுது, 2 நாள் முடியுது, 3ஆவது நாள் முடிக்கிறாங்க. அதோட வந்து படப்பிடிப்பே முடிஞ்சிருது. பூசணிக்காய் உடைக்கிறாங்க. 2 மணிக்கு கரெக்டாக படப்பிடிப்பு முடிஞ்சோன்னே வந்து சிவகுமார் சார்கிட்ட வந்து அப்பா சொல்கிறாரு, உங்களுடைய தேங்க்ஸ் ஃபார் யுவர் கோஆப்ரேஷன், நான் வந்து படம் ரெடியானோன்னு உங்களுக்கு போட்டு காட்டுறேன் அப்படிங்கிறாரு. தேங்க்யூ வெரி மச், நான் படம் வந்து தியேட்டரில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. ஸோ வந்து எப்படின்னா ஒரு தேதி கொடுத்துட்டோம் ஒரு ப்ரொடியூசருக்கு. நம்ம வந்து அவர் அந்த அதாவது அனுமதி கொடுத்துருக்கலாம், அனுமதி கொடுக்காம இருந்தது என்ன காரணங்கள் இதெல்லாம் நம்ம விட்டுட்டா கூட, கொடுக்கலைன்னும் போது நான் வரமாட்டேன் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கிற நடிகர்களுக்கு மத்தியில் நான் இங்கேயும் அட்டன் பண்ணிட்டு அங்கேயும் நான் வந்து ஒர்க் பண்ணி கொடுக்குறேன்னு ஒரு சின்சியாரிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் இன்றைக்கி எந்த நடிகர்ட்டுமே கிடையாது. இதெல்லாம் வந்து எப்படின்னா இதெல்லாம் வந்து மறக்க முடியாத அனுபவங்கள். சிவகுமார் சாரே பல நேரங்களில் பகிர்ந்திருக்கார். சிவகுமார் சார் வந்து இது ராஜபாட்டை அல்ல அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தில் வந்து அப்பாவை பற்றி 3-4 பக்கம் எழுதியிருக்கார். அவர் வந்து கடைசியாக ஒரு வார்த்தை குறிப்பிட்டிருக்கார். என்ன அப்படின்னா, அதாவது ஆகச்சிறந்த ஒரு டெக்னீஷியன் இயக்குனர், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவரை மாதிரி பிரின்சிபலாக, அவரை மாதிரி டிசிப்ளினாக, அவரை மாதிரி பக்காவாக பிளான் பண்ணி படம் எடுக்க முடியாது. ஆனால் பயங்கரமான முன்கோபக்காரர். அந்த முன்போகம் தான் அவருக்கு ஒரு பெரிய மைனஸ்ன்னு எழுதியிருப்பார். ஓகே. இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது இப்போ ரீசெண்டாக காந்தான்னு ஒரு படம் வந்து துர்கு சல்மானோட படம். அதுலேயும் இந்த டேரக்டருக்கும் இயக்குக்கும் ஒரு கிளாஷ் போய்கிட்டே இருக்கும். நான் பெரிய ஆளா நீ பெரிய ஆளா அப்படின்ற மாதிரி டக்குன்னு அது ஞாபகத்துக்கு வருது. இப்படி இருக்கிறப்ப அவர் திடீர்னு சினிமாவில் நடிக்கிறத ஸ்டாப் பண்ணார். ஏன் அது சிவகுமார் சாரே ஒரு காணொலியில் சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படின்னா, சினிமாவில் வந்து சிவகுமார் சார் நடிக்கிறாரு, ஒரு ஹீரோவாக நடிக்கிறார். ஆரம்ப காலகட்டங்களில் முருகன் வேஷம் அதெல்லாம் போட்டார். அதுக்கப்புறம் வந்து அவர் ஒரு ஹீரோவாக மாறிட்டார். ஹீரோவாக பல படங்கள் வெற்றி படங்கள் கொடுத்துருக்காரு. ரோஜாப்பு, ரவிக்கு காரிலேருந்து, சிந்து பைரவியிலேருந்து பல படங்கள் அவர் கொடுத்த வெற்றி படங்கள்லாம் அற்புதமான படங்கள். 100க்கும் மேற்பட்ட படங்களை நடித்த நடிகர்கள் சில பேர் தான். அந்த சில பேரில் வந்து சிவகுமார் சார் நடித்தார். பல சில்வர் ஜூப்ளி இருக்குது, பல வெற்றி படங்கள் இருக்குது. ஒரு குடும்ப கதைனா வந்து சிவகுமார் சாரை கூப்பிடுவாங்க. ஒரு அண்ணன், ஒரு ஃபேமிலியோட எமோஷன்ஸு, பாசப்பறவை ஒரு படம்லாம் வந்துச்சு, ஒரு தங்கச்சி பாசம், அருமையாக இருக்கும் அந்த படம்லாம். அந்த மாதிரி நடித்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டேஜ் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த மூப்பு காரணமாக வந்து அவர் அப்பாவாக கூப்பிட்றாங்க.
அவர் போகிறாரு. அவர் வந்து ஒரு அண்ணனா கூப்பிட்றாங்க, அவர் போகிறாரு. இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் சொல்லியிருக்காங்க, அதாவது சத்யராஜ் சிவகுமார் சார் அப்படின்னு எடுத்திங்கன்னா சத்யராஜ் இன்னைக்கு 75 வயசு, சிவகுமார் சாருக்கு வந்து இன்னைக்கு 85 வயசு. ஸோ ஒரு 10 வயசு வித்தியாசம் இருக்கிற ஒருத்தருக்கு வந்து இவர் அப்பாவாக நடிக்க வேண்டிய கட்டாயம். அதாவது வந்து எதுக்கு நம்ம போய் அது ஒரு சிலர் வந்து விமர்சனம் பண்ணியிருப்பாங்க போல, 1-2 படங்களில் நடித்தப்ப எதுக்கு நம்ம வந்து அப்பாவாக நடிக்கணும், எதுக்கு நம்ம வந்து அண்ணனா நடிக்கணும் அப்படின்ற காலகட்டங்களில் சினிமா விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகுறாரு. ஆனால் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சித்தின்னு ஒரு சீரியல்னு நினைக்கிறேன், அந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா ராதிகா கூப்பிட்றாங்க. அன்னைக்கு வந்து ஒரு நல்ல அற்புதமான கதாபாத்திரம் சிவகுமார் சார் கொடுக்குறாங்க. அந்த அந்த படம் வந்து சின்ன திரையாக இருந்தால் கூட ஆமாம் நடிக்க ஒத்துட்டு அதில் நடிக்கிறாரு. அப்படி வந்து அந்த சீரியலில் நடிக்கும்போது அவருக்கு ஏற்பட்ட ஒரு கசப்பான சம்பவம் அது என்ன அப்படின்னா, ஒரு முக்கியமான எமோஷ்னலான ஒரு சீன் வந்து எடுத்துகிட்டு இருக்கிறாங்க அந்த சீரியலில். அந்த அந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா சிவகுமார் சார் வந்து அவர் ஃபுல்லாக இன்வால்மெண்ட் கொடுத்து பண்ணக்கூடிய நடிகர்கள், அவங்களாம் மேம்போக்காக நடிச்சுட்டு போகிற நடிகர்கள் கிடையாது. ஒரு எமோஷ்னலான சீனை வந்து எமோஷ்னலாக டயலாக் பேசி எமோஷ்னலாக ஒரு உணர்வுகளை வெளிப்படுத்தி நடிச்சிட்டு இருக்காரு. அப்போ அங்கே இருக்கிற ஒரு டிவி சீரியல் நடிகை, அவங்க யாருன்னு நமக்கு தெரியல, பேர் அவரும் குறிப்பிடல, அவங்க ஒரு ரொம்ப சாதாரணமான நடிகை தான், பிரபலமாகாத ஒரு நடிகை தான். அவங்க என்னென்னா ஒரு செல்ஃபோனை வச்சுக்கிட்டு யாரோ ஒரு பாய் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து பயங்கரமாக சிரித்து பேசிகிட்டு இருக்காங்களாம். சொல்லு நல்லா இருக்கியா, இன்னைக்கு சாயந்தரம் பீச்சில் மீட் பண்ணலாம், பார்க்கில் மீட் பண்ணலாம் அப்படின்னு சிரிச்சுட்டே இருந்திருக்காங்க. இவர் வந்து நடிச்சிட்டு இருந்திருக்காரு, பக்கத்தில் இருந்துக்கிட்டு அவங்க ஃபோன் பேசிட்டு இருந்திருக்காங்க. அது இவருக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்திருக்கு, இருக்க தானே செய்யும். இப்போ நீங்கள் வந்து ஒரு 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 இன்வால்மெண்ட்டோட நடிக்கிற நடிகர்கள் இது எல்லாருக்கும் வராது. அது இன்வால்மெண்ட்டாக நீங்கள் ஒரு சீன் நடிச்சிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து அங்கே ஏதோ ஒரு நடிகை ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி ஒரு நடிகைன்னு வச்சுக்கோங்களேன், பேர் தெரியாத ஒரு நடிகை அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. வந்துடுறேன், சூப்பராக நம்ம மீட் பண்ணலாம் பார்க்கில் பீச்சில், இப்படியே பேசிகிட்டே இருந்திருக்காங்க. இவங்க நடிச்சிருக்காரு இவரால் முடியல, டக்குன்னு வந்து இந்த கட்டுன்னு சொல்லிட்டு, ஏமா என்னம்மா இது, நான் எங்கே இங்கே நடிச்சிட்டு இருக்கேன் ரொம்ப கஷ்டப்பட்டு, நீ வந்து எங்கள் ஃபோனில் சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னோடனே, சார் என்ன சார் பெரிய நடிச்சிட்டிங்க அப்படின்னு கேட்டுச்சான். என்ன சார் பெரிய நடிச்சிட்டிங்க, என்ன சார் பெரிய நடிகர் நீங்கள் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று படக்குன்னு கேட்டு, அதெல்லாம் எதாக இருந்தாலும் டப்பிங்கில் மேட்ச் பண்ணலாம் சார், இது கூட தெரியாதா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிச்சு போல அந்த அம்மா. அதாவது வந்து நியாயமாக அந்த அம்மா வந்து இந்த சிவகுமார் சார் எதால் அடிச்சிருக்கணும்னு தெரில, அடிக்கலை. ஏன்னா நாகரிகம் நீங்கள் கேட்டிங்கல்ல, கோவக்காரான்னு, பயங்கர கோவக்கார், பயங்கரமான கோவக்கார். ஆனால் அவர் வந்து அதாவது வந்து நம்ம இந்த தொழிலை பல வருஷமாக செஞ்சிகிட்ருக்கோம், தொழிலை நேசித்து இந்த தொழிலில் இருந்துக்கிட்டு இருக்கோம், ஒரு நேர்மையாக நியாயமாக இருந்துக்கிட்டு இருக்கோம், நம்ம வந்து தப்பு பண்ணிடக்கூடாது ஸ்பாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் கோவத்தை அடக்கிட்டு அந்த சீனை முடிச்சு கொடுத்துட்டு அன்னைக்கு அந்த தேதியெல்லாம் கூட சொல்லியிருக்கார். மனசில் வந்து ஒரு கருப்பு வடு மாதிரி அவருக்கு பட்டிருக்கு, இனிமே நமக்கு சினிமா வேணாம், இந்த சினிமா அது ரொம்ப கேவலமாயிருச்சு, இந்த சினிமா அது வேற எங்கேயோ விலகி போயிடுச்சு, நமக்கான சினிமா இது கிடையாது, இனிமேல் நம்ம இதில் இருந்தோம்னா நமக்கான மரியாதை கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அன்னையோட வந்து நடிக்கிறத விட்டுறார் சார். இன்னைக்கு வரைக்கும் நடிக்க மாட்டேங்கிறார் சார். ஒரு பிடிவாதம், ஒருத்தருக்கு கோவம் வரும் சார், அந்த மாதிரி ஒரு கோவம் வந்துருச்சு. ஒரு நல்ல ஒரு நடிகனுக்கு மட்டும்தான் அது வரும், மானங்கட்டவனுக்கு வராது. பரவாயில்ல, அடுத்த வாய்ப்பு கிடைக்குதா, காசு கிடைக்குதான்னு போவாங்க. ஆனால் ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மாட்டுக்கு ஒரு சூடுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி உள்ள ஆட்களுக்கு வரவே வராது. அன்னையோட சினிமா விட்டு விலகிட்டார். இது வரைக்கும் எத்தனையோ பேர் வந்து சிவகுமார் சார் வந்து படங்கள் நடிங்கன்னு சொல்கிறாங்க. உண்மையான சொல்ல போனால் சிவகுமார் சார்லாம் ஒரு ஆகச்சிறந்த கலைஞர், முகபாவங்களை அற்புதமாக வெளிப்படுத்தக்கூடிய, அதாவது பிரமாதமாக நடிக்கக்கூடிய ஒரு நடிகர். அவர் வந்து இன்றைக்கி சினிமா துறையில் 20 வருஷத்துக்கு மேலே விலகி நிற்கிறார். அது காரணம் என்னென்னா, அவர் மனசில் வந்து அந்த சுமையை ஏற்படுத்தின அந்த நடிகை, அது வந்து அவர் வந்து எப்படின்னா இனி இது சரி வராதுன்னு முடிவு பண்ணிட்டாரு, வெளியில் வந்துட்டார். ஓகே, ஷூட்டிங் ஸ்பாட் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வீட்டில் ஃபேமிலிக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இருக்குது. குறிப்பாக சூர்யா மற்றும் கார்த்தி இவங்கள நல்ல முறையில் வளர்த்துருக்கிற ஒரு பொறுப்புமே அவர்கிட்ட இருந்தது. எப்படி அதை சரியாக பண்ணியிருக்கேன்? ஏன்னா இப்போ வர சூர்யா கார்த்திக்கு நல்ல அப்பா கிடச்சிருந்துருக்காரு அப்படி எல்லாருமே கொண்டாடுறாங்க, பாராட்டுறாங்க. நிச்சயமாக. அதாவது வந்து ஒரு நான் தான் சொல்கிறேன்ல, ஒரு குடும்பத் தலைவனாகவும் பார்த்தீங்கன்னா எல்லா பொறுப்புகளோடையும் எல்லா காலகட்டத்திலையும் இருந்திருக்கார். அவருடைய மனைவி, அவங்க அதாவது சூர்யாவுடைய அம்மா இருக்காங்கல்ல, லட்சுமி அம்மா, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, தெய்வ கடாட்சியமாக இருப்பாங்க. எங்கள் வீட்டுக்கு எத்தனையோ தடவை வந்திருக்காங்க, எங்கள் குடும்ப நண்பர், அவங்க எங்களோட குடும்ப விழாக்கு வந்திருக்காங்க, எல்லா இடத்துக்கும் வந்திருக்காங்க. அவங்க வந்து பார்க்குறதுக்கே தெய்வ கடாட்சியமாக இருப்பாங்க. நீங்கள் இப்போ கூட அந்த அம்மா பாருங்கள், ஏதாவது ஒரு காணொளி, ஏதாவது சிவகுமார் சாரோட வீடியோ ஏதாவது வந்துச்சுன்னா பாருங்கள், ஒரு சாதாரணமான ஒரு சின்ன சங்கிலி போட்டிருப்பாங்க, ஒரே ஒரு வளையல் போட்டிருப்பாங்க, அதுக்கு மேலே எதுவுமே போட மாட்டாங்க, சாதாரண ஒரு தோடு போட்டிருப்பாங்க. இத்தனை கோடி ரூபா சிவகுமார் சார் சம்பாரித்தது பல கோடிகள் இருக்கும். அவர் சம்பாதிச்ச பணம் அப்படிங்கிறத விட அவர் சம்பாதிச்ச அந்த பேரும் புகழும் இன்றைக்கி வந்து பெருசு. அதையும் தாண்டி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூர்யா கார்த்திக் 2 பேருமே இன்றைக்கி வந்து தமிழ் சினிமாவில் உச்ச நட்சத்திரமாக இருக்காங்க. 2 பேருமே இன்றைக்கி வந்து பல கோடி சம்பளம் வாங்கக்கூடிய நடிகர்களாக இருக்காங்க. எத்தனையோ கோடிகளை சம்பாரிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 250
300 கோடி ரூபாய்க்கு டி நகரில் வீடே கட்டியிருக்கிறாங்க. அப்படி அவ்வளோ வாழ்க்கை, பணம், வசதி எல்லாம் இருக்கும்போது அந்த லட்சுமி அம்மா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நகை போட்டு நான் பார்த்ததே இல்லை சார். இது வரைக்கும் பார்த்ததில்லை. எத்தனையோ காணொலிகளில் நானும் பார்த்துருக்கேன். அவங்க நினச்சா எப்படி வேணாலும் இப்போ இவ்வளோ தூரத்துக்கு வளையல் போடலாம், எந்தெந்த செயின் வேணால் போடலாம், நெக்லஸ் போடலாம், வைரங்களை அள்ளி போட்டுக்கலாம். போட்டதே கிடையாது. ஆனால் அப்படி ஒரு எளிமையான மனைவி அவருக்கு கிடச்சிச்சு, அவருக்கு அமைஞ்சிச்சு. அப்படி ஒரு மனைவி அமைஞ்சதுனால தான் ஒரு நடிகனாக இருந்தவர் அவரால் அவரோட தொழிலை வந்து சின்சியராக பார்க்க முடிஞ்சுச்சு. எத்தனையோ நடிகைகளோட கிசுகிசெல்லாம் வரும்போது வீட்டில் இருக்கிற மனைவி நம்ம கணவர் சரியானவர் தான், நம்ம கணவர் மேலே எந்த தப்பு எப்போவுமே இருக்காது, வரும் நடிகராக இருந்தால் வரும், வரத்தான் செய்யும். ஏன்னா தொழில் அப்படி, நடிகையாக இருந்தால் வரும், வரத்தான் செய்யும், தொழில் அப்படி. அந்த புரிதல் இல்லாமல் ஒரு பெண்மணி அந்த இடத்துக்கு வந்து உட்காந்துருந்தாங்கன்னா அவர் வாழ்க்கையிலையும் வெற்றி அடைஞ்சிருக்க மாட்டார், அவர் சினிமாலையும் வெற்றி அடைஞ்சிருக்க மாட்டார். ஆனால் முழு புரிதல், ஒரு கணவன் மீது முழு அன்பும் புரிதலோடு இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு மனைவி வந்து சிவகுமார் சாருக்கு வந்து அமைஞ்சாங்க. அந்த மாதிரி ஒரு தாய், அதாவது சிவகுமார் சார் வந்து அன்னைக்கெல்லாம் ரொம்ப பிஸியான நடிகராக இருந்தார். அவர் வந்து படப்பிடிப்புக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அவர் ஊட்டிக்கு போவார், கொடைக்கானல் போவார், சிம்லாக்கு போவார், மைசூர் போவார், மதுரைக்கு போவார், எல்லா பக்கமும் படப்பிடிப்பு போயிட்டே இருக்கிற காலகட்டங்களில் ஒரு குடும்பத் தலைவி தான் வந்து அந்த குடும்பத்தை நடத்தியிருப்பாங்க. குடும்பத் தலைவி தான் அந்த குடும்பத்தை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அப்படி இருக்கும்போது சூர்யா, கார்த்தி, அப்புறம் பிருந்தான்னு ஒருத்தவங்க இருக்காங்க தங்கச்சி, எல்லாரையும் வந்து ஒரு ஒழுக்கமாக நல்ல இன்னைக்கும் சொசைட்டியில் சூர்யா மேலேயே எந்த தப்பு சொல்ல முடியாது, கார்த்தி மேலேயும் எந்த தப்பு சொல்ல முடியாது. அந்த பிருந்தாங்கிற பெண்மணி இருக்காங்கல்ல தங்கச்சி, சூர்யாவோட தங்கச்சி, அவங்களையெல்லாம் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. அவ்வளோ வந்து ஒழுக்கமாக அவ்வளோ டிசிப்ளின்டாக வளர்த்து இன்னைக்கு வந்து ஒரு குடும்பம், ஒரு ஆலமரம் அப்படியா இன்னைக்கு வந்து விரிஞ்சு சிவகுமார் சார் குடும்பம் அப்படின்னா சிவகுமார் சார் குடும்பம் அதான் ரொம்ப முக்கியம். சினிமாவில் எத்தனையோ குடும்பம் இருக்குது, பேர் சொல்ல வேண்டாம். ஆனால் எல்லா குடும்பத்திலையும் ஏதாவது சொல்லுவாங்க. ஆனால் சிவகுமார் சார் குடும்பம் அப்படின்னா அது ஒரு எப்படி சொல்கிறது, இன்றைக்கும் மதிக்கப்படக்கூடிய ஒரு இடமா இருக்குது. அவங்களுடைய வீடே ஒரு ஆலயம் மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஒழுக்கம். சினிமா என்பது வேறு, அது தொழில். நம்மளுடைய பர்சனல் வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை என்பது வேறு, அது குடும்பம் அப்படிங்கிறது சரியாக பிரித்து சரியாக புலனாய்வு பண்ணி வாழக்கூடிய ஒரு மனிதராக சிவகுமார் சார் இருக்கார். ஸோ அந்த வளர்ப்பின் கீழ் வந்த பசங்க அவங்க எப்போவுமே கரெக்டாக தான் இருப்பாங்க. எந்த காலத்துலையுமே தவறான ஒரு பாதைக்கு போகவே மாட்டாங்க. அப்படி ஏதாவது ஒரு பேர் நம்ம கேட்டிருக்கோமா, சூர்யா பற்றி தப்பான விஷயம் கேட்டிருக்கோமா, கார்த்தி பற்றி தப்பான விஷயம் கேட்டிருக்கோமா, கிசுகிசுகள் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நடிகர்களாக இருக்கும்போது கிசுகிசுகள் அங்கொன்றும் இங்கொன்றும் வரும். ஆனால் அது உண்மையாக இருக்காது. அந்த அளவுக்கு வந்து நேர்மையாக வளர்த்துருக்காரு, ஒரு எல்லாரையும் மதிக்கக்கூடியவராக வளர்த்துருக்கிறாரு. அந்த 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 பண்பை வந்து அவர் வந்து அவர்கிட்ட இருந்து அவங்களுக்கு ஊட்டியிருக்காரு. சிவகுமார் சாரோட வெற்றிக்கு பின்னாடி அவங்க மனைவியுடைய பங்கு நிச்சயமா. மனைவி லட்சுமி அம்மாவோட பங்கு இல்லாமல் அது வாய்ப்பே கிடையாது. அது அந்த அம்மாவுடைய தியாகம் தான். சிவகுமார் சாரே சொல்லியிருக்காரு. நீ கேட்டிங்கல்ல சிவகுமார் சார் கடுமையான கோவக்காரரா அப்படின்னா, கோவக்காரர் தான். நான் மறுபடியும் சொல்கிறேன், கோவக்காரர் தான். பட்டுன்னு கோவம் வரும் சிவகுமார் சாருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா அது பல நேரங்களில் அவர் மனைவி கிட்ட காட்டுவார். யார்கிட்ட காட்ட முடியுங்க? உங்கள் வெளியில் இருக்கிற தொழிலில் இருக்கிற பிரச்சனைகள், தொழிலில் இருக்கிற கஷ்டங்கள்லாம், எங்கேயாவது வெளியில் இருக்கிற கஷ்டங்கள்லாம் நீங்கள் வந்து உங்கள் மனைவிட்டு தான் உடைக்க முடியும், வேற யார்ட்டையும் போய் உடைக்க முடியாது. அப்படி வந்து பல நேரங்களில் கோவப்பட்ட நேரங்களில் கூட அன்பா அரவணைப்பா இருந்து கணவர் வேற ஏதோ பிரச்சனையில் நம்மகிட்ட பேசுறாருங்கிற புரிதலோடு அவங்ககிட்ட வந்து இருந்திருக்கிறாங்க. அந்த ஒரு வாழ்க்கை தான் இன்னைக்கு கிட்டத்தட்ட காலம் கடந்து கிட்டத்தட்ட ஒரு 55 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க திருமணமாகி ஒரு நல்ல தம்பதிகளா, ஒரு மதிக்கக்கூடிய ஒரு நடிகராக மட்டும் இல்லை, மதிக்கக்கூடிய ஒரு குடும்ப தலைவராக, ஒரு குழந்தைகளுக்கு தகப்பனா, பேரம்பேத்திகளுக்கு தாத்தா பாட்டியா இன்னைக்கு வந்து இருக்காங்க. இன்னைக்கு வந்து கௌரவமாக இருக்காங்க சார். ரொம்ப மறுபடியும் நான் சொல்கிறேன் சார், ஒழுக்கமற்ற சினிமா உலகம், அந்த ஒழுக்கமற்ற சினிமா உலகத்தில் ஒழுக்கத்தோடு இருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். அந்த பேரையும் புகழையும் வந்து சிவகுமார் சார் வந்து நிலைநாட்டியிருக்கார். அது வந்து சிவகுமார் சாருடைய காலத்துக்கு அப்புறம் கூட பார்த்தீங்கன்னா சிவகுமார் சார் குடும்பம்னா அந்த மரியாதை இருக்கும். அவருடைய விடாமுயற்சி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? ஏன்னா அவர் சினிமாவில் ஒரு கடத்தில் நின்றுட்டாலும் இன்னொரு பக்கம் சென்னைக்கு வந்ததே ஒரு ஓவியர் ஆகணும் அப்படிங்கிறது தான். இப்போ வர அந்த ஓவியத்தை விடாமல் வரைஞ்சிக்கிட்டே இருக்காரு. அந்த ஆர்வம் எப்படி அவருக்கு இன்னும் அப்படியே இருக்குது? அதான் சார், அதாவது வந்து ஒரு கலைஞன், அந்த கலைஞன் வந்து வேறு வடிவம் அந்த கலைஞன்கிட்ட இருக்கும். ஒரு சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம், சினிமா கலைஞராக ஒரு நட்சத்திரமாக வந்ததுக்கப்புறம் அதில் கிடைக்கிற பேர் புகழ்னால அதை அப்படியே அவர் ட்ராவல் பண்ணிட்டார். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப அற்புதமாக வரையக்கூடிய ஒரு ஓவியர். எல்லார் திருமணத்துக்கும் பார்த்தீங்கன்னா காந்தி படமெல்லாம் பார்த்தீங்கன்னா வரைஞ்ச ஒரு ஓவியங்களை தான் வந்து அவர் எடுத்துகிட்டு போய் பரிசாக கொடுப்பார். மற்றவங்க வந்து என்னென்னா பொண்ணும் பொருளும் காசும் கொடுப்பாங்க. ஆனால் அதை விட விலை
வடிவமைப்பு இல்லாத ஓவியங்கள், அவர் வரைந்த ஓவியங்களை தான் ஃப்ரேம் பண்ணி அதை வந்து பேக் பண்ணி கொண்டு போய் இப்போ கல்யாண பரிசாக கொடுப்பாரு. இன்றைக்கும் எங்கள் வீட்டில் சிவகுமார் சார் கொடுத்த ஓவியம் வந்து என்னோட தங்க திருமணத்துக்கு கொடுத்த அந்த காந்தி பற்றி ஒரு ஸ்கெட்சிலே ஒரு ஓவியம் வரைஞ்சிருப்பார். அந்த ஓவியம் எங்கள் வீட்டில் மாட்டியிருக்கு. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஓவியக்கலை மேலே அவருக்கு இருந்த ஆர்வம் அது இன்னைக்கு வரைக்கும் குறையவே இல்லை. சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு புத்தக வடிவாக புத்தக தொகுப்பாக போட்டு சிவகுமார் சார் வரைந்த ஓவியங்கள் அப்படின்னே ஒரு புத்தகம் போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி திடீர்னு காலையில் ஒரு 7 மணி 8 மணிக்கெலாம் என்னை கூப்பிட்டு பாலாஜி இன்னைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு வந்து வீட்டுக்கு வந்துடு அப்படின்னாரு. ஏன் சொல்லுங்கள் அங்கிள், வந்துடுறேன் அங்கிள்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போனால் அங்கே பார்த்தீங்கன்னா அவர் இந்த மகாபாரதம், திருக்குறள் இதை பற்றியெல்லாம் பேசின அந்த காணொலிகள்லாம் டிவியில் போட்டு காமிச்சு என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அம்மா எப்படி இருக்காங்க, தம்பி எப்படி இருக்காங்க, தங்கச்சி எப்படி இருக்காங்க, எல்லா குடும்ப விஷயங்கள் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்களாம் நல்லா இருக்கீங்களா, சந்தோஷமாக இருக்கீங்களா எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவருடைய ஓவிய புத்தகங்கள் எனக்கு வந்து பரிசாக அனுப்பிச்சு கொடுத்தாரு. அது அந்த புகைப்படங்கள் கூட என்கிட்ட இருக்குது. என்னென்னா அந்த ஒரு ஒரு அடித்தளமாக ஒரு ஆர்வம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து சாகிற வரைக்கும் போகாது. அந்த மாதிரி வந்து சிவகுமார் சார்லாம் ஒரு நல்ல கலைஞன், ஓவியராக மட்டும் இல்லை, ஒரு கலைஞராக மட்டும் இல்லை, ஒரு மனிதராகவும் வந்து இன்றைக்கும் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு கலைஞராக இருக்கார். அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் பார்க்குற எல்லாருமே நோட் பண்ணுறது அவருடைய அந்த உடலை மெயின்டைன் பண்ணுறது தான். யோகா பண்ணுறாரு, சுகர் எதுவுமே எடுத்துக்கிறது இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு வயசுக்கு மேலே சலிச்சிடும், போதும் இதுக்கு மேலே என்ன அப்படின்ற மாதிரி. ஆனால் இன்னும் அவர் அதை ஃபாலோ பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை. அதெல்லாம் அதான் சொல்கிறேன்னு சார், எது மேலேயும் வந்து பற்றாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க, எது மேலேயும் வந்து ஒழுக்கமாக வந்து வாழணும்னு நினைக்கிறவங்க அதை அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா 82, 83, 84, 85 காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பீச்சில் வாக்கிங் போவார். இப்போ போகிறாரான்னு எனக்கு தெரில. பீச்சில் வந்து ஒயிட் ஷார்ட்ஸு, ஒயிட் டிஷர்ட்டு, ஒயிட்டில் வந்து ஒரு ஷூ போட்டு பீச்சில் வந்து வாக்கிங் போவார், ஜாகிங் போவார். எல்லாம் முடிச்சுட்டு அவர் ஒரு ப்ளூ கலரில் ஒரு ஃபியட், அது எனக்கு கரெக்டாக தெரில, ஒரு பழைய வண்டி, ஓல்டு மாடல், இன்னமும் சிவகுமார் சார் வீட்டில் இருக்குது. இப்போ நான் போன மாதம் 3 மாதம் முன்னாடி போனேன்னு சொன்னேன்ல, அதில் வந்து அடுத்தடுத்து வரிசையாக வண்டி நிறுத்தி வச்சுருக்காங்க, ஷெட்டு போட்டு. அதில் முதல்ல வந்து அந்த வண்டி நிற்கிது, சிவகுமார் சார் வண்டி. அந்த வண்டியில் தான் வந்து அவர் பீச்சுக்கு போய் அங்கே பார்க் பண்ணிவிட்டு அங்கே வாக்கிங்லாம் போயிட்டு 4 மணிக்கு 2 மணி நேரம் முடிச்சுட்டு 6 மணிக்கு எங்கள் வீட்டுக்கு வந்துடுவார். லாயர்ஸ் காலனியில் ராயப்பேட்டாவில் தான் நாங்கள் இருந்தோம். கரெக்டாக எங்கள் வீட்டுக்கு வந்து 6 மணி 6:15 பெல் அடிப்பார். யாருன்னு பார்த்தா சிவகுமார சாராக தான் இருக்கும். ஷூட்டிங் இல்லை அப்படின்னா அந்த வாக்கிங் போய்ட்டு எங்கள் வீட்டுக்கு வந்து பெல் அடிப்பார். எங்கள் அப்பாவோட கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருந்துட்டு சிரிச்சு இப்போ ஜாலியாக இருந்துட்டு அம்மாட்ட வந்து அம்மா ஒரு கொஞ்சோண்டு பால் மட்டும் கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு பால் காஃபி டீலாம் சாப்பிட மாட்டார், பால் வாங்கி சாப்பிட்டுட்டு கிளம்பி போயிடுவார். அந்த எக்ஸசைஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த உடலை பேணி காக்கிறதுங்கிறது வந்து எல்லாராலையும் பண்ணிட முடியாது. நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு 75 வயசாச்சு, 80 வயசாச்சு, இனிமேல் நம்ம பேணி பாதுகாத்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது கிடையாது. அதானே அவர் சொல்கிறாங்க, திரை உலகின் மார்க்கெண்டேன் அப்படிங்கிறாங்கல்ல அவரை. அதனால் பார்த்தீங்கன்னா அது இன்றைக்கி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. நான் உங்களுக்கு புகைப்படங்கள் தரேன், அவர் எனக்கு அனுப்பிச்சிருக்காரு. அவர் செய்கிற அந்த யோகாசனம், அவர் செய்கிற அந்த எக்ஸசைஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து யாராலையுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி வந்து ப்ராக்டிஸ் எடுத்து இன்றைக்கி 85 வயசில் இப்போ எடுத்த ஃபோட்டோ ஒரு மாதத்துக்கு முன்னாடி எனக்கு அனுப்பிச்சி வச்சுருந்தார். உங்களுக்கு அந்த புகைப்படங்கள் கொடுக்குறேன், நீங்கள் பயன்படுத்திக்கங்க. அந்த அளவுக்கு வந்து ஆசனங்கள்லாம் பிரமாதமாக பண்ணக்கூடியவர். உடல் வந்து எப்படின்னா அதுதான் ரொம்ப முக்கியம். அதான் அதை புரிஞ்சு வச்சுருக்காரு. நம்ம என்னதான் காசு, பணம், சொத்து, சுகம், புகழ், வாழ்க்கை எதுவாக இருந்தாலும் அந்த உடல் தான் ரொம்ப முக்கியம். உடல் தான் எல்லாத்துக்கும் மூலதனங்கிறது அவர்கிட்ட நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த 4 மணிக்கு எந்திரிக்கிறது, அது எக்ஸசைஸ் பண்ணுறது, அது கரெக்டாக வந்து இன்றைக்கி வரைக்கும் டீ காஃபி குடிக்கிறது இல்லை, எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. காலையில் பழைய சோறு தான் சாப்பிடுவார். பழைய சோறு இன்னைக்கு இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் அவருக்குன்னு ஒரு மண்சட்டியில் வந்து பழைய சோறு போட்டு கொடுக்கணும், வெங்காயம் அதெல்லாம் வச்சுருப்பாங்க. அதை சுட்டுக்கிட்டு பழைய சோறு சாப்பிட்டுட்டு தான் வெளியில் போவார். அந்த பழைய சோறை சாப்பிட்டு அந்த தண்ணியை குடிப்பார். உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு நீச்சல் தண்ணி அது வந்து அவ்வளோ வந்து உடம்புக்கு நல்லது. குடிச்சிட்டு தான் அவர் வெளியில் போகிறதா இருந்தால் வெளியில் போவார். இன்றைக்கி வந்து ஒரு ரிலாக்ஸ்டான ஒரு லைஃப் இன்றைக்கி லீட் பண்ணிகிட்டு இருக்கார். எல்லாருமே நல்ல பெரிய உயரத்துக்கு வந்துட்டாங்க. சூர்யா, கார்த்திக் எல்லாரும், மகள் பிருந்தா எல்லாருமே நல்லா இருக்காங்க. அந்த சந்தோஷமான ஒரு வாழ்க்கை இன்றைக்கி வாழ்ந்துட்டு இருக்கார். அப்போ கூட வந்து தூங்கலாம், எந்திரிக்கலாம், சோம்பேறித்தனமாக இருக்கலாம் அப்படிலாம் கிடையாது. காலையில் பல நேரங்களில் எனக்கு வந்து கால் வரும் சிவகுமார் சார்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 6:30 மணிக்கு வரும். நான் தூங்கிட்டு இருப்பேன், இப்படி லைட்டாக முழிச்சு பார்த்தா சிவகுமார் சார்னு வரும். ஐயோ சார் கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு தூங்காமல் எந்திரிச்சு வந்து அங்கிள் சொல்லுங்கள் அங்கிள் அப்படின்னு சொல்லி கேட்பேன். என்னடா தூங்கிட்டு இருக்கியா? 4 மணிக்கு எந்திரிச்சு கரெக்டாக எக்ஸசைஸ் பண்ணி கரெக்டாக ஃபுட்டை வந்து 7 மணிக்கு சாப்பிட்டு எக்ஸசைஸ் பண்ணி பண்ணுறப்ப ஹேபிட்டே உனக்கு இல்லைடா அப்படின்னு திட்டுவார். நிஜமாக திட்டுவார். என்னால் ஃபாலோ பண்ண முடியாது, என்னால் ஃபாலோ பண்ண முடிஞ்சதே கிடையாது. ஆனால் அவர்கிட்ட இருந்து வர அழைப்பு, காலை நேரத்தில் வர அழைப்பாக இருந்தால் நான் தூங்கிட்டு இருக்கேங்கிறது குரல்லே தெரிஞ்சுக்கிட்டு திட்டுவார். அந்த மாதிரி இன்னைக்கு வரைக்கும் அவர் அதான் சொல்கிறேன், மேன் ஆஃப் பிரின்சிபல் அப்படின்னா சிவகுமார் சாரை சொல்லலாம்.
சூப்பர் சார். ஆக்சுவலாக அந்த பேட்டி பார்க்குறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் வெளியில் பார்க்கும்போது ஒரு கோவக்காரரு, அவர் டக்குன்னு கோவப்படுறாரு இப்படின்னு தான் தெரிஞ்சது. ஆனால் அவர்கிட்ட இருந்து ஒழுக்கத்தை கற்றுக்கலாம், உடம்பை எப்படி பேணி பாதுகாக்கிற நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். பிரின்சிபல், டைமிங்கு, ஆமாம் ஆமாம், ஒரு டிசிப்ளினு, இவ்வளோ விஷயங்கள். கோவக்காரர் தான் நீங்கள் சொல்கிற மாதிரி நியாயமான விஷயங்களுக்கு கோவப்படுவார். கோவத்தில் ஒரு நியாயம் இருக்கும், நியாயம் இருக்கும். நிச்சயமாக அந்த பேட்டியை பார்க்குற ஜென்சி கிட்ஸ் 2K கிட்ஸ்லாம் கண்டிப்பாக அவர் மீதான பார்வை மாறும் அப்படின்னு இன்னைக்கு இருக்கிற ஜென்சி கிட்ஸ் 2K கிட்ஸ் எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, சூர்யாவோட அப்பா அப்பா கார்த்திகோட அப்பான்னு நினைக்கிறாங்க. சூர்யாவும் கார்த்திக்கும் விதை போட்டதே இந்த ஆலமரம் தான். சிவகுமார் சார் தான். சூப்பர் சார். நிறைய தகவல்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. நன்றி.